பாரதி விருது பெறும் முனைவர் சோ சேதுபதி அவர்களுக்கு ஈரோடு பாரதி விழா மேடையில் வாசித்து வழங்கப்பட்ட தகுதி பட்டயம். இவருக்கு பெற்றோர் வைத்த பெயர் சோ சேதுபதி. தானே வைத்துக்கொண்ட பெயர் புனைப்பெயர் கிரங்கை சேதுபதி. கவிதை, சிறுகவிதை, கட்டுரை, நாடகம், ஆய்வு, பகுப்பு, தொகுப்பு என பன்முக ஆற்றலுடையவர். இதுவரை சுமார் 150 நூல்களை எழுதியும் தொகுத்தும் பதிப்பித்தும் ஆய்வு செய்தும் வெளியிட்டுள்ளார். அவற்றுள் பாரதியியல் தொடர்புள்ள நூல்களின் எண்ணிக்கை மட்டும் 34. 20 ஆண்டுகளுக்கும் மேலாக பாரதியியல் ஆய்வு பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர். சொற்பொழிவாளர் பாரதி, காரைக்குடியில் பாரதி உள்ளிட்ட பல நூல்களை எழுதி வெளியிட்டிருப்பதோடு பாரதியார் வாழ்க்கை வரலாற்றை தொகுப்பு நூல் ஒன்றை அரிதின் முயன்று சமீபத்தில் பதிப்பித்துள்ளார். 500 அறிஞர்கள் எழுதிய 5000 பாரதியியல் கட்டுரைகளை தொகுத்து 10 தொகுதிகளாக வெளிக்கொண்டு வர அனைத்து அடிப்படை பணிகளையும் செய்து முடித்து விட்டார். விரைவில் அத்தொகுதிகள் வெளிவர உள்ளன. இவை இல்லாமல் பாரதியியலுக்கு மேலும் சில வழிகளில் தனது பங்களிப்பை செலுத்தியுள்ளார் முனைவர் சோ சேதுபதி அவர்கள். இத்தனைக்கும் மேல் 15 கவிதை தொகுதிகள், 13 கட்டுரை தொகுதிகள், 4 நாடக நூல்கள், 13 சிறுவர் இலக்கிய நூல்கள், 2 சிறுகதை தொகுதிகள், 4 பொது ஆய்வு நூல்கள், 18 கம்பராமாயண ஆய்வு நூல்கள், 2 திருக்குறள் ஆய்வு நூல்கள், 2 கபிலர் ஆய்வு நூல்கள், 13 வாழ்க்கை வரலாற்று நூல்கள், 31 தொகுப்பு நூல்கள் என வாசிப்பதையும் ஆய்வு மேற்கொள்வதையும் எழுதுவதையும் தொடர் பணியாக செய்து வந்துள்ளார். பாரதியியல் ஆழத்தடம் பதித்ததோடு பிற துறைகள் சார்ந்த நூலாக்கங்களை செய்தும் தனது சொற்பொழிவுகள் மூலம் தமிழுக்கும் தமிழ் வளர்ச்சிக்கும் அரும்பணி ஆற்றியுள்ளார் முனைவர் சோ சேதுபதி அவர்கள். முனைவர் சோ சேதுபதி அவர்களின் தொடர்ந்த சீரியல் தமிழ் பணியை பாராட்டி மக்கள் சிந்தனை பேரவையின் 2024 ஆண்டுக்கான பாரதி விருது 11/12/2024 ஈரோடு கொங்கு கலையரங்கத்தில் பாரதி விழாவில் மகிழ்வுடன் வழங்கப்படுகிறது. இந்த விருதை வழங்குபவர் திரு குன்றக்குடி பொன்னம்படி அடிகளார் அவர்கள். இப்படிக்கு மக்கள் சிந்தனை பேரவை தமிழ் மாநில குழு. நன்றி, வணக்கம். ஞானத்திலே, பரமோனத்திலே, உயர் மானத்திலே, அன்னதானத்திலே, காணத்திலே, தீரத்திலே, படை வீரத்திலே, நெஞ்சில் ஈரத்திலே, உபகாரத்திலே, சாரத்திலே, நன்மையிலே, உடல் வன்மையிலே, செல்வ பன்மையிலே, ஆக்கத்திலே, தொழில் ஊக்கத்திலே, புய வீக்கத்திலே உயர்ந்து விளங்கும் தாய் திருமண்ணை வணங்கி நீல திரைகடல் ஓரத்திலே நின்று நித்தம் தவம் செய்யும் குமரி எல்லை வட மாணவன் குன்றம் இவற்றிடையே புகழ்மண்டி கிடக்கும் தமிழ் மண்ணை வணங்கி ஈரோட்டு மண்ணில் பாரதி தன் வாழ்வின் நிறைவு பேருரையை ஆற்றிய கருங்கல் பாளையம் அடங்கிய இந்த மகத்தான மண்ணில் மகா சன்னிதானத்தின் ஆன்மீக பணிகள் மனிதநேயத்தை நோக்கியதாக வளர்ந்த இந்த மண்ணிலே பாரதி விழாவை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கிற புத்தக திருவிழா என்றால் தமிழகத்திற்கு, இந்தியாவிற்கு, ஏன் உலகிற்கே வழிகாட்டியாக விளங்குகிற நமது மக்கள் சிந்தனை பேரவை தலைவர் அன்புக்குரிய ஸ்டாலின் குணசேகரன் அவர்களே, விழா தலைமை ஏற்றிருக்கிற
நமது பேரன்புக்குரிய பத்மஸ்ரீ விருதாளர் SKM மயிலானந்தன் அவர்களே, பவானி நதி பாதுகாப்பு கூட்டமைப்பு தலைவர் டாக்டர் NS சத்தியசுந்தரி அவர்களே, இன்றைக்கு நம் அடிகள் பெருமானின் படத்தை திறந்துவிட்டு சென்றிருக்கிற அன்புக்குரிய பொன்னீலன் அவர்களே, பாரதி விருதின் முதல் விருதை பெற்ற பொன்னீலன் அவர்களே, இந்த விழா அரங்கத்தில் இப்போது பாரதி விருது பெற்று அரங்கத்துக்கும் நமக்கும் பெருமையும் மகிழ்ச்சியும் சேர்த்திருக்கிற பாராட்டுதலுக்குரிய முனைவர் பேராசிரியர் சேதுபதி, கிருங்கை சேதுபதி என்று ஊரால் அழைக்கப்படுகிற அன்புக்குரிய சேதுபதி அவர்களே, நன்றியுரை நவில இருக்கிற மக்கள் சிந்தனை பேரவையின் துணைத் தலைவர் பேராசிரியர் கோ விஜயராமலிங்கம் அவர்களே, மக்கள் சிந்தனை பேரவையின் அனைத்து அன்பு நண்பர்களே, பொன்னமராவதியிலிருந்து வருகை புரிந்திருக்கிற முத்தமிழ் பாசறையின் தலைவர் அரு மாணிக்கவேல் அவர்களே, நம்முடைய பேரன்புக்குரிய ஈரோடு அருள்நெறி மேல்நிலைப் பள்ளியின் செயலர் பாராட்டுதலுக்குரிய திருநாவுக்கரசு அவர்களே, நம்முடைய அருள்நெறி திருக்கூட்டத்தின் அனைத்து அன்பர்களே, பாரதி காட்டிய ஆன்மீகத்தை கடைபிடிக்கின்ற அருள்நெறி திருக்கூட்டத்தின் அனைத்து அன்பு நண்பர்களே, நம்முடைய குன்றக்குடியிலிருந்து வருகை புரிந்திருக்கிற மக்கள் கல்வி நிலையத்தின் தலைவர் நல்லாசிரியர் நாச்சிமுத்து அவர்களே, திருமதி அம்மா கோபி அரங்கசாமி அவர்களே, நம்முடைய பாராட்டுதலுக்குரிய நல்லாசிரியர் நம்முடைய கருப்பசாமி அவர்களே, நம்முடைய எண்ணமங்கலம் பழனிசாமி அவர்களே, இப்படி அரங்கம் முழுவதும் பார்த்து பார்த்து பேச முடியும். காலம் கருதி மாணவர்கள் எப்போது இவர் பேச்சை முடிப்பார் என்று நினைத்து கொண்டிருக்கிற நேரத்திலேயே விரிவாக பேசாமல் சுருக்கமாக பேசி விடைபெறுவதில் மகிழ்ச்சியும் மன நிறைவும். அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, இது நாம் கற்கிற பருவம். நான் உன் முன் தலை குனிந்தேன், உன் முன்னால் தலை குனிந்தேன், பலர் முன் தலை நிமிர்ந்தேன், நன்றி புத்தகமே நன்றி என்று புத்தகத்திற்கு நன்றி கூறுகிற விழா ஈரோட்டிலேதான். நம்முடைய உறவுகள் கைவிட்டு விடலாம், நண்பர்கள் நம்மை நற்றாற்றில் விட்டுவிடலாம், எல்லா உறவுகளும் நம்மை கைவிட்டு விட்டாலும் நம்மை கைவிடாத ஒரே உறவு எது என்று உலகம் முழுக்க கேட்டார்கள். அந்த கேள்விக்கு கிடைத்த ஒரே விடை புத்தகங்கள் 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 என்பதுதான் பதிலாகியிருந்தது. கடைசியில் இருக்கிற இளைய தலைமுறை வாழ்க்கையில் முன்னால் வருவதற்கும் முன்னணியில் செல்வதற்கும் நம்முடைய அம்மா சத்தியசுந்தரியைப் போல, ஐயா மயிலானந்தத்தைப் போல, ஸ்டாலின் குணசேகரனைப் போல, கிருங்கை சேதுபதியைப் போல நீங்கள் பெருமை பெற வேண்டுமென்றால் வாசிப்பே உங்கள் சுவாசிப்பாக இருக்க வேண்டும். இந்த நிலையிலே தான் நான் நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ளாமல் பாரதியை பற்றி ஆண்டுதோறும் கேட்கிற நீங்கள், இதே அரங்கத்தில் பல தடவை பாரதியை பற்றி பேசியிருக்கிற நாம் என்ன புதிதாய் செய்துவிடப் போகிறோம்? பாரதி யார்? பாரதியார் என்று அன்போடு அழைக்கப்படுகிற பாரதி யார்? எட்டயபுரம் அவைக்களத்தில் பம்பரம் சுழற்றி விடுகிற பருவத்தில் தமிழ் பம்பரத்தை சுழற்றி பார்த்தவன் பாரதி. காந்திமதி நாதன் என்ற புலவர் பாரதி மீது பொறாம, சின்ன பையன் வந்து அவையில ரொம்ப பேசுறானே, யாரு பாரதி பேசுவதைக் கண்டு பொறாமை கொண்டு காந்திமதி நாதன் என்பவர் பாரதி சின்ன பயல்னு ஒரு ஈரடி வெண்பா பாடிடுறார். வெண்பா பாடினா நீங்க கேட்க முடியாது, சுருக்கமா பாரதி சின்ன பயல்னு சொல்றார், அவமானப்படுத்துறார் பாரதியை. பாரதிக்கு அப்போது 11 வயது தான். அந்த நேரத்தில் பாரதி திரும்ப போறார். எதிர்கேள்வி, ஐயா சொன்ன மாதிரி சட்டமன்றத்தில் எதிர்கேள்வி கேட்கிற மாதிரி, பாரதி சின்ன பயல் என்று சொன்ன காந்திமதி நாதருக்கு பார் அதி சின்ன பயல், காந்திமதி நாத பிள்ளை பார் அதி சின்ன பயல் என்று சொன்னார். அவையே ரொம்ப பாராட்டுச்சு. அதற்கு பிறகு அவரை மகிழ்விக்க காந்திமதி நாதருக்கு பாரதி சின்ன பயல் என்று தன்னை அடக்கத்தின் உருவமாக உயர்த்தி கொண்டார். பம்பரம் சுழண்டு விளையாடுகிற பருவத்தில்
தமிழ் பம்பரத்தை சுற்றி சுழன்று விளையாடியவன் தான் எட்டயபுரத்து அவைக்கிளப்புலவன் பாரதி. நிறைய சொல்லலாம் பாரதியை பற்றி. தமிழுக்கு ஆயுத எழுத்து ஒன்றுதான் என்று நம்முடைய தமிழாசிரியர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். இல்லை, தமிழின் எல்லா எழுத்துக்களும் வெள்ளையருக்கு எதிரான ஆயுத எழுத்துக்கள் என்று மாற்றி காட்டியவன் பாரதி. மீசையில் கூட வெள்ளையை சந்திக்கவில்லை. 39 வயதில் நம்மிடமிருந்து வெகு சீக்கிரம் விடைபெற்று விட்டான். எதற்காக? தன் மீசையில் கூட வெள்ளை வந்து விடக்கூடாது என்று வெகு சீக்கிரம் விடைபெற்று விட்டவன் பாரதி. நண்பர்களே, காசிக்கு போனான் பாரதி. காசியிலே அவன் ஞான வேள்வியாக மாறினான். வங்காளத்து இளைஞனைப் போல மாறினான். மீசை வைத்துக் கொண்டான். ஆச்சாரம் நிறைந்த குடும்பம் அவனை தள்ளி வைத்தது. ஒரு முறை திருவாதிரை விழா, திருவாசகம் பாட வேண்டும், திருவம்பாவை பாட வேண்டும். பாடுவதற்கு யாருமே இல்லை. மீசையை வைத்துக் கொண்டான் பாரதி என்று வீட்டுக்குள்ளேயே விலக்கி வைக்கப்பட்டவன் பாரதி. அந்த நேரம் அத்தை போய் கெஞ்சுறாங்க. கிருஷ்ணசிவன் அவர் அத்தின் பேர் கெஞ்சுறாரு. சுப்பையா, நீ வந்து ஒரு பாட்டாவது பாடுப்பா, அப்பத்தான் பூஜையை முடிக்கலாம், திருவம்பாவை பூஜையை. பாரதி வந்தான். திருவம்பாவை பாடல்களை ஊனுருக உயிருருக பாடினான். கேட்டு அத்தனை பேரும் நெகிழ்ந்து போனார்கள். வீட்டுக்குள்ளேயே விலக்கி வைத்த பாரதியை அவர் அத்திம்பேர் கிருஷ்ணசிவன், சுப்பையா நீதான்ப்பா ஞானி, நாங்களெல்லாம் அஞ்ஞானிகள் என்று சான்றிதழ் தந்தார், கட்டி தழுவினார். எட்டயபுரம் ஜமீன்தார் ஒரு பெரிய கருத்தரங்க வச்சிருந்தார். எங்க? சென்னையில். எட்டயபுரத்து எல்லா புலவர்களும் அங்கே போனாங்க. போன எல்லா புலவருக்கும் 500 ரூபாய் சன்மானம். வாங்கினவங்க அத்தனை பேரும் துண்டக்காரனும் துணியக்காரனும் தங்கம் வெள்ளி மனைவிக்கு வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. 2 நாளைக்கு முன்னாடியே. பாரதி வரல. செல்லம்மாள் கண்களில் சல்லடை போட்டு தேடிக்கொண்டிருக்கிறாள். 4 நாள் கழிச்சு பாரதி வர்றான். 2 குதிரை வண்டிகளில் வருகிறான். ஒரு குதிரை வண்டியில் ஒரு பெரிய மூட்டை அவிழ்த்து போடுறான். செல்லம்மாவுக்கும் அவங்க சின்னம்மாக்கும் ஆக நிறைய பொருள் வாங்கிட்டு வந்திருக்காரு நினப்பு. பிரித்து பார்த்தா எல்லாமே புத்தகங்கள். பாரதி சொல்கிறான், செல்லம்மா கண்களில் கண்ணீர். அடுத்தாத்து மாமியெல்லாம் தங்கம் வெள்ளி வாங்கும்போது நமக்கு கிடைக்கலையே. பாரதிக்கு செல்லம்மாள் தேறுதல் கூறுகிறார். செல்லம்மா, இவையெல்லாம் சரஸ்வதி கடாட்சம், அறிவு கருவூலங்கள், ஞான கருவூலங்கள். இதை எங்கே வேண்டுமானாலும் வாங்க முடியாது. தங்கத்தை வெள்ளியை எங்கே வேண்டுமானாலும் வாங்கலாம். பின்னாளில் உனக்கு நான் அதை வாங்கி தருகிறேன் என்று தேற்றினார். பிறகு செல்லம்மாக்கு 3 கவலை வந்துருச்சு. என்ன? எந்த நேரமும் ஒரு புத்தகத்திலே மூழ்கிடுவார். நம்மகிட்ட பேசக்கூட அவருக்கு நேரம் இருக்காது. படிச்சுட்டு படித்த விஷயத்தை பூரா நம்மகிட்ட திரும்ப சொல்லுவார். அதனால வீட்டு வேலையெல்லாம் கெட்டுவிடும் என்று செல்லம்மாள் கவலைப்பட்டாளாம். காசியிலே பாரதி இருக்கிறார். செல்லம்மாட்ட சொல்றாங்க, உன் கணவன் சரியில்லை, காசியில் ஒரு மிகப்பெரிய பயங்கரவாதத்தில் ஈடுபட்டிருக்கான், தேச துரோக செயலுக்கு ஈடுபட்டிருக்கான், உனக்கு உன் கணவனுக்கு பெரிய ஆபத்து இருக்கு. அப்படி கவலைப்பட்டு செல்லம்மாள் கடிதம் எழுதுகிறாள். அதற்கு மறுமொழியாக பாரதி சொல்லுகிறான், செல்லம்மா, என்னை பற்றி யாரோ உன்னிடம் தவறாக சொல்லி இருக்கிறார்கள். ஒருபோதும் இதை எண்ணி நீ கவலைப்படாதே. எப்போதெல்லாம் உனக்கு கவலை தோன்றுகிறதோ அப்போது தமிழை படி, கவலையை மறப்பாய் என்று சொன்னான். செல்வத்துக்கு அடிமைப்பட்டவன் அல்ல, செல்வாக்கிற்கு அஞ்சியவனும் அல்ல. எட்டயபுரம் ஜமீன்தார் பவனி வந்தா வாங்கா ஊதுவாங்க. அப்போ ஊரில் இருக்க அத்தனை பேர் எழுந்து நின்று மரியாதை செலுத்தணும். அப்படி ஒரு நாள் ஜமீன்தார் வந்துக்கிட்டு இருக்கார். பவனி வாங்கா ஊதிக்கிட்டு இருக்கான். ஆனால் பாரதியை சுற்றி இருக்க அத்தனை பேர் எழுந்திரிச்சு கும்பிடு போடுறாங்க. பாரதி எந்திரிக்கலை. அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? செல்லியின் கவிதைகளை நண்பர்களிடம் சிலாகித்து பேசிக் கொண்டிருக்கிறான். என்ன பாரதி இப்படி செய்யறன்னு கேட்குறாங்க. இட் இஸ் ப்ரோக்ளமேஷன் ஆஃப் ஸ்டூபிடிட்டி என்றான். இது அடிமுட்டாள்தனம் என்று சொன்னவன் பாரதி. அதனால தான் காந்தியை எங்கே சந்திக்கிறார்? சென்னையில். காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவுக்கு அருமையாக அந்த காந்தியடிகளின் வரலாற்றை மிகச்சிறப்பாக சுதந்திர சுடர்களை பதிவு செய்திருக்கிறார்கள்.
நம்முடைய பாராட்டுதலுக்குரிய ஸ்டாலின் குணசேகரன். இளைஞர்கள் வாங்கி படிக்கணும். இந்த நாட்டின் வரலாறு என்பது தியாகத்தின் வரலாறு. தியாகத்தின் பேரில் இரத்தத்தை செந்நீரை சிந்திய வரலாறு. அந்த வரலாற்றை நீங்கள் வாசிக்க வேண்டும். இப்ப பாரதி என்ன செய்கிறார்? புரோக்ராஸ்டி என்ற பாரதி காந்தியடிகளை சந்திக்கிறார். காந்தியடிகள்கிட்ட கேட்கிறார், இன்னைக்கு மாலையில் திருவள்ளிக்கணியில் ஒரு கூட்டம் நீங்க வரணும். காந்தியடிகள் சொல்றாரு, இன்னைக்கு முடியாதுங்க, நாளைக்கு வச்சுக்கலாமான்றார். வேகமாய் எழுந்தான் பாரதி. சாரி மிஸ்டர் காந்தி அவர்களே, இன்றைக்குத்தான் அந்த கூட்டம் நடைபெறும். உங்களுக்கு பதில் நானே அதற்கு தலைமை தாங்குவேன் என்று சொல்லிவிட்டு போனான் பாரதி. அதிர்ந்து போனார் காந்தி. யார் வருகிறார்? பக்கத்தில் இருக்கிறவங்க சொன்னாங்க, இவர்தான் எங்கள் தேசிய கவி என்றார்கள். பாதுகாக்கப்பட வேண்டியவர், பத்திரப்படுத்தி வையுங்கள் என்றார். நாமோ காந்தியடிகளையும் பாதுகாக்க தவறிப்போனோம், பாரதியையும் பாதுகாக்க தவறிப்போனோம். அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, தென்னாப்பிரிக்காவுக்கு ஒரு ஜூனியர் அட்வொகேட்டா போனார். நம்ம ஸ்டாலின் குணசேகரன் அட்வொகேட் தான். ஜூனியர் அட்வொகேட்டா போனவர் ஒரு வழக்குக்கு போனார். போறப்ப அவர் சராசரி மனிதன் மோகன்தாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் எடுக்கலன்னு கோச்சுக்கிட்டு இறங்குறாரு. அப்புறம் எப்படியோ சமாதானப்படுத்தி அவர் அனுப்புறாங்க. அங்க போனவர் 22 வருஷம் அவரை தங்க வச்சுட்டாங்க. பாலசுந்தரம் என்ற தமிழன் அடிமையா இருக்கிறான். காந்தியடிகளை பார்த்தோன்னா இந்த முண்டாசை அவுக்குறான். காந்தியடி சொல்ற, அவுக்க கூடாது, நீ அவுத்தேனா என்கிட்ட பேசாத, வெளியே போன்றார். கட்டு முதன்றார். கட்டுன பிறகு உடம்பெல்லாம் ரத்த காயம். என் முதலாளி என்னை அடிச்சு நொறுக்கிட்டாரு, என்னை காப்பாத்துங்க எஜமான்னு அழுகிறார். காந்தியடிகள் சொல்லுகிறார், பாலசுந்தரம் வழக்கை ஏற்றுக்கொண்டு மிகப்பெரிய நிவாரணத்தை அவருக்கு பெற்றுத் தருகிறார். ஒரு பாலசுந்தரம் அல்ல, எத்தனையோ பாலசுந்தரங்கள். அந்த விடியலுக்கு காரணம் மகாத்மா காந்தியின் அகிம்சை போராட்டம். தென்னாப்பிரிக்கா ஒரு சட்டம் போட்டுருச்சு. என்ன சட்டம்? இந்தியர்களுடைய திருமண சட்டம் செல்லாது. நீங்க அம்மா சொன்ன மாதிரி சுடுகாட்டில் பேயின்ற மாதிரி நீங்க இந்தியாவில் திருமணம் செஞ்சாலோ இங்க உங்க முறைப்படி திருமணம் செய்தாலோ அது சட்டத்துக்குள்ள வராது. அப்ப என்ன செய்யணும்? எங்க முறைப்படி தான் செய்யணும். வீதியில் இறங்கி போராடினார்கள். அதில் தீரமாய் கடைசி வரை போராடியவர்கள் தமிழர்கள் மட்டும்தான். இப்ப காந்தியடிகளை வள்ளியம்மையை சிறையில் அடைச்சிட்டாங்க. உயிர் போகிற நிலையில் இருக்கிற வள்ளியம்மை ஜம்மு காலத்தில் சுருட்டி கொடுக்குறாங்க. அப்ப காந்தியடிகள் கண்களில் கண்ணீர் கொட்டுது. வள்ளியம்மை காதல கேட்கிறாரு, என்ன வள்ளியம்மை, நீ சிறைக்கு போனதுக்காக வருத்தப்படுறியா? மரணத்தின் கடைசி நொடியில் பிரகாசமான கண்களோடு அந்த பெண் சொல்லுகிறாள், ஒருபோதும் நான் சிறை போராட்டத்தில் கலந்து கொண்டதற்கும் சிறையில் இருந்ததற்கும் வருத்தப்படவில்லை. இன்னொரு முறை சிறைக்கு செல்லுகிற வாய்ப்பு கிடைத்தாலும் செல்ல சித்தமாக இருக்கிறேன். ஜம்மு காலத்தில் சுருட்டி கொடுக்குறாங்க, சாக போறான். சில நாட்களில் வள்ளியம்மை மடிந்து விட்டாள். காந்தியடிகள் கண்களிலே கண்ணீர். வள்ளியம்மை தான் என் கண்களை திறந்து விட்டாள். தமிழர்களை பார்க்கிற போது என் உறவுகள் என்றுதான் எண்ணுகிறேன். எனக்கு அகிம்சையை கற்றுத்தந்தவர்கள் தமிழர்கள் தான். ஒரு சாதாரண மோகன்தாஸை காந்தியாய் மாற்றியவர்கள் தமிழர்கள் தான். அதற்காகத்தான் நான் தமிழை கற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அதற்காகத்தான் நான் திருக்குறளை கற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். என் பணிச்சுமை காரணமாக கற்றுக்கொள்ள முடியாமல் போயிற்று என்று வருத்தப்படுகிறார். எப்ப கேட்டாலும் சொல்லுவார், கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. 2 வரி செயல் சொல்லுங்க, இந்த குறளை தான் சொல்லுவார். அவர் நடத்திய டால்ஸ்டாய் பண்ணையில் தமிழாசிரியருக்காக எவ்வளவு வேண்டுமானாலும் செலவழிக்க தயாராக இருந்தார். இந்தியாவுக்கு மகனுக்கு எழுதுறார், ஒரு நல்ல தமிழாசிரியர் அனுப்பி வை, வர்ற வரைக்கும் அவர் தான் தமிழாசிரியர். எண்ணி பார்க்கிறோம். அந்த மகாத்மா காந்தியடிகளை அதிர வைத்த 2 தமிழர்களில் ஒருவர் பாரதி, இன்னொருவர் ஜீவா. குன்னக்குடி பக்கத்தில் ஆசிரமத்துக்கு வர்றார், ஜீவா ஆசிரமத்துக்கு. யாரு? காந்தியடிகள். அவரை பார்க்க கோடிக்கணக்கில் மக்கள் காத்து கிடக்கிறாங்க. அவர் வெளியசைவுக்கும் விரலசைவுக்கும் அவர் வார்த்தைகளுக்கும் கோடிக்கணக்கான மக்கள் காத்து கிடக்கிறார்கள் மகாத்மா காந்தியை பார்க்க.
இவர் எங்க போறாரு? குன்னக்குடிக்கு பக்கத்தில் ஒரு குக்கிராமம், ஸ்ராவயல் என்ற கிராமம். அந்த ஆசிரமத்தை ஜீவா நடத்திக்கிட்டு இருக்கார். ஜீவாவை பார்த்து கேட்கிறாரு, ஜீவா உங்களுக்கு எவ்வளவு சொத்து? தன் கையால் தான் நூற்ற 10,000 கஜம் நூலை ஜீவா காந்தியடிகளுக்கு பரிசா தர்றாரு. காந்தியடிகள் கேட்கிறார், உங்களுக்கு எவ்வளவு சொத்து? இல்ல, தேசம்தான் என் சொத்து என்று ஜீவா சொன்னார். திரும்ப காந்தியடிகள் சொன்னார், இல்லை ஜீவா, நீங்கள் தான் தேசத்தின் சொத்து என்று காந்தியடிகள் சொன்னார். இப்படித்தான் தமிழர்கள் மகாத்மா காந்தியடிகளது வாழ்வில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியவர்கள். இங்கே நம்ம சேதுபதிக்கு பாரதி விருது. அவர் எழுதியிருக்கிற நூல் பட்டியலுக்கே பாரதி நூலகம் என்று சொல்லலாம். நூற்றுக்கணக்கான பாரதி நூல்களை எழுதியிருக்கிறார். அவர் நம் மண்ணை சேர்ந்தவர், ஆதீனத்தின் பள்ளியில் பயின்றவர். அதையெல்லாம் விட தனிச்சிறப்பு, சேதுபதிக்கும் பாரதிக்கும் பெரிய தொடர்பு. சேதுபதி பாரதியிடம் தமிழ் கற்றார், அவர் கவிதை உலகத்தின் மூலம். பாரதியோ சேதுபதி பள்ளியில் தமிழ் பணி செய்தார், மதுரையில். இவர் பாரதியிடம் தமிழ் படித்தார், பாரதி கவிதைகளை. அவரோ மதுரை சேதுபதி பள்ளியில் தமிழாசிரியராய் தமிழ் பணி செய்தார். அருமையா சொல்லுவாங்க, 100 நாள் வேலை பார்த்தவருக்கு ஒரு சிலை. இப்பேற்பட்ட சிந்தனைகளை எல்லாம் இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். வஉசியோட நூல் கொடுத்துருக்குறாங்க. வஉசி சொல்லுவார், தமிழ்நாட்டில் 3 அணி. அப்பய யாரு? பாரதி, வஉசி, சுப்பிரமணிய சிவா, திரிசூலம். இந்தியாவிலும் ஒரு திரிசூலம். பிபின் சந்திர பாலா, லாலா லஜபதி ராய், அதற்கு பிறகு திலகர். 3 திரிசூலம். இந்தியாவின் திரிசூலத்தை போல தமிழகத்தில் இந்த 3 திரிசூலமாயிருந்தார்கள். பிபின் சந்திர பாலாவை விடுதலை செஞ்ச உடனே சென்னையில் பெரிய வெற்றி விழா கொண்டாடினார் பாரதி. பாரதிய வெள்ளை அரசாங்கம் ஒன்றும் செய்யலை. இதே விழாவை திருநெல்வேலியில் நடத்திய வஉசியை சிறை கொட்டடியில் அடைத்தது. பின்கே வழங்கிய தீர்ப்பு, தம்பி மீனாட்சிசுந்தரம் பைத்தியமாயிட்டான். என்ன தீர்ப்பு? வஉ சிதம்பரம் பிள்ளையின் எலும்பு கூடு கூட ராஜதுரோகமானது. இரட்டை ஆயுள் தண்டனையை வழங்குகிறார். சிறை கொடுமைகள் தாங்கிக் கொள்ள முடியல. தீர்ப்பை கேட்ட தம்பி அங்கே பைத்தியமாயிட்டான். ஆடைகளை கிழித்து கொண்டான். எச்சில் இலைகளை போய் உணவை பொறுக்கினான். இதே வஉசி தான் சுதேசி கப்பல் ஓட்டினார். முதலில் பன்னாட்டு மூலதனத்தை எதிர்த்த முதல் சுதேசி வர்த்தக போராளி வஉசி தான். 40,000 ஷேர் வாங்குறாரு, கடனை உடனே வாங்கி. மனைவி நிறைமாத கர்ப்பிணி உயிருக்கு போராடுறான். மகன் உலகநாதன் இறந்துட்டான். ஊர்க்காரங்க சொல்றாங்க, உறவுகள், சிதம்பரம் பிள்ளை ஊருக்கு வருக, உறவுகளின் அழைப்பு. ஒற்றை வரியில் சொன்னார், வந்தால் கப்பலோடு தான் வருவேன், இல்லை என்றால் கடலில் விழுந்து மாய்வேன் என்று சொன்னார். வர்றார் 2 கப்பலோட. எஸ்எஸ் லாவோ, எஸ்எஸ் காலியோ என்ற 2 கப்பல்கள் தூத்துக்குடி துறைமுகத்தை தொடுகிறது. ஆனந்த கூத்தாடுகிறான் பாரதி. என்ன சொல்றான்? எஸ்எஸ் லாவோ, எஸ்எஸ் காலியோ 2 கப்பல்களும் வந்து தூத்துக்குடி கடற்கரையை தொட்டவுடன் இவன் வரமாட்டான், இவன் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு என்று உலகமே பேசிய போது 2 கப்பல்களோடு கம்பீரமாய் வந்த வஉசியை பார்த்து அந்த சம்பவத்தை பாரதி சொல்லுகிறான். பிள்ளை பேரே இல்லாதவள் ஒரே பிரசவத்தில் 2 ஆண் குழந்தைகளை பெற்றால் எப்படி மகிழ்ச்சி அடைவாளோ அப்படித்தான் இன்றைக்கு பாரத மாதா மகிழ்ச்சி அடைகிறாள் என்று பாரதி சொன்னார். நடுக்கடல் எவ்வளவோ சிரமம், அந்த கப்பல் கம்பெனியை நடத்த விடாம, கப்பலில் ஆளை ஏற விடாம இலவச கப்பல் கொடுத்தாங்க. அப்ப பாரதி சொல்றாரு, கப்பலில் ஏறுவதற்கு கூட பயணிகள் தயாரா இல்லாத காலம். அடிமாட்டு விலைக்கு கப்பலை கொடுங்குறது வெள்ளையா பாதித்தியம். ஒரு விலையை ஃபிக்ஸ் பண்ணி நீ கப்பலை உடனே கொடுத்துடணும் எங்களுக்கு. வஉசி சொல்றார், நடுக்கடலில் உப்புக்காற்றில் என் கப்பல் துருப்பிடித்து அழியுமே ஒழிய ஒருபோதும் நான் வெள்ளை ஆதிபத்தியத்திற்கு விற்க மாட்டேன் என்று சொன்ன தன்மான தமிழர். இப்ப என்ன நிலைமை?
கோர்ட்டு வழங்கின தண்டனையை கேட்டு தம்பி பைத்தியமாயிட்டான். தூத்துக்குடி மக்களிடம் கெஞ்சுகிறார், எனக்கு வழங்கப்பட்ட வெள்ளை ஏகாதிபத்தியம் இழைத்த அநீதியைக் கண்டு என் தம்பி பைத்தியமாகிவிட்டான். என் பொருட்டு அவனுக்கு ஒருவேளை உணவை தாருங்கள். எச்சில சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான் நாய்களோட. என் தம்பி கந்தல் ஆடைகளோடு தூத்துக்குடி தெருக்களில் திரிவான். என் பொருட்டு அவனுக்கு ஒருவேளை ஆடையை தாருங்கள் என்று கேட்டான். தேச தியாகத்தின் நிலைப்பாடு இதுதான். வஉசி சந்திக்காத சிரமம் இல்லை. மிகப்பெரிய கோடீஸ்வரன். அன்றாட சாப்பாட்டிற்கு கஷ்டப்படுகிற நிலையில் மளிகை கடை நடத்துகிறார். வாலீஸ்வரன் என்ற வெள்ளையர் வழங்கிய வக்கீல் தொழிலுக்காக தயாராகி அதையும் செய்கிறார். அந்த நிலையிலே வாழ்வின் கடைசி காலம். இங்கேதான் பாரதிக்கும் வஉசிக்கும் இருக்கிற இணைப்பு. அன்புக்குரியவர்களே, உலகத்திலேயே வரலாற்று சிறப்புமிக்க ஒரு சந்திப்பு இருக்குமே ஆனால் பாரதியும் வஉசியும் சந்தித்துக் கொண்டதுதான். கடற்கரையில் பார்க்கிறார் வஉசி, சொல்றார், பாரதியை சந்தித்த பிறகு என் உள்ளத்தில் ஒரு மின்மினி சுதேசி ஒளி, சுதந்திர சுடர் ஒளி விட்டு பிரகாசிக்கிறது. கடைசி விளக்கு அணைஞ்சிருது மெரினா கடற்கரையில். அப்பையும் கொஞ்ச நேரத்தில் பேசி முடித்தோன்னே விடிகாலையில் லைட்டு வருது. பாரதி சொல்கிறான், பிள்ளைவாள், கடற்கரையில் ஒளி வெள்ளம் புடுத்து விட்டது, நமக்கும் சுதந்திர சுடரொளி கிடைத்து விடும் என்று நம்பிக்கையோடு விடைபெறுகிறான். இப்படிப்பட்ட வரலாற்று சந்திப்பில் தான் இன்றைக்கு வஉசியின் நூலை வெளியிடுவதும் மிகச் சிறப்பானது. நிறைய சிந்திக்கலாம். சேதுபதி எழுதியிருக்கிற புத்தகங்கள் கணக்கில் அடங்கா, அவருடைய பேச்சு கணக்கில் அடங்கா. பட்டிமன்றம், இலக்கியம் எல்லாவற்றையும் சிறப்பாக செய்யக்கூடியவர் நம்முடைய சேதுபதி அவர்கள். அவர் ஆதீன பள்ளியில் படித்தாலும் தன்னைத்தானே செதுக்கிக் கொண்டு நாளும் நாளும் வளர்த்திருக்கிறார். இந்த நிலையிலே தான் இன்று அடிகள் பெருமானின் திருவுருவப்படம் திறந்து வைக்கப்பட்டது. கன்னியாகுமரி கடற்கரையிலே இருந்து நம்முடைய பொன்னீலன் வந்திருக்கிறார். திருவுருவப்படத்தை திறந்து வைத்தார். மண்டைக்காடு மதக்கலவரத்தை தன்னந்தனியாய் காவி உடுத்திய துறவியாய் சென்று பணி செய்தார். ஒரு கட்டத்தில் கிறிஸ்தவ மீனவர்கள், இந்துக்கள் மீனை வாங்க புறக்கணிக்கிறாங்க. அந்த தருணத்தில் தானே மீனை கூவி ஏலம் போட்டு விற்றவர் நம் குன்றக்குடி அடிகள் பெருமான். அந்த தருணத்திலே மகா சன்னிதானம் தன் வாழ்நாளில் ஒரு முறை கூட தொட்டு பார்த்திராத மரபை மனித நேயத்திற்காக மரபு கடந்து அந்த பணியை ஆற்றினார். அதனால தான் சட்டமன்றத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் முதலமைச்சர், அவரே பாதிக்கப்பட்ட பகுதிக்குள் போக முடியலை கன்னியாகுமரியில். அப்போது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராய் சட்டமன்றத்தில் நம் குன்றக்குடி அடிகளார் ஆற்றிய மத நல்லிணக்க மனிதநேய பணிகளை மணிக்கணக்கில் சட்டமன்றத்தில் பேசினார். உச்சமாய் சொன்னார், இனி தமிழகத்தில் இருக்கிற எல்லா அடிகளார்களும் குன்றக்குடி அடிகளார் காட்டுகிற பாதையில் பயணிக்க வேண்டும் என்று சொன்னார். இப்படி நாம் நிறைய சிந்திக்கலாம். காலம் கருதி மகா சன்னிதானம் எடுத்து சென்ற சிந்தனை, கடவுளை போற்று மனிதனை நினை. எதுக்கு பொன்னீலன் எழுதினார்? அடிகளாரை பற்றி, ஒரு காவி உடுத்திய துறவியை பற்றி மார்க்சிய விஞ்ஞானத்தில் ஊறி திளைத்த, கொள்கையில் ஊறி திளைத்த பொன்னீலன் ஏன் எழுதணும்? முதலில் குன்றக்குடி திருமடத்தில் இருந்து கீழ்வெண்மணி என்று உழைக்கும் விவசாய பெருமக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு ஆறுதல் கூற முதலில் சென்ற மடாதிபதி நம் அடிகள் பெருமான் தான். ஜாதி பந்தி இருக்கக்கூடாது, சமத்துவமாக தான் இருக்கணும்னாரு. மகேஸ்வர பூஜை நடைபெறுகிறது, அதில் ஜாதி பந்தி இருக்கக்கூடாது, சமத்துவ பந்தி இருக்க வேண்டும் என்று சொன்னவர் நம் அடிகள் பெருமான். மண்டைக்காடு பிரச்சனையை பற்றி சொன்னாங்க. இதை போல நிறைய விஷயங்கள் அடிகள் பெருமான் ஆற்றிய அறிவுலகத்தின் பணிகள், அறிவியலை ஆன்மீகத்தை இணைத்து அவர் ஆற்றிய பணிகள். குணக்குடிக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் தீப்பிடிக்குது, கொரட்டின்னு பேர். கொல்லிவாய்ப்பு சாசு வந்துருச்சுன்னு சொல்லி எல்லாரும் அலறி அடித்து ஓடுறாங்க. நம்ம அடிகள் பெருமான் அங்கே போகிறாரு, மக்களை சமாதானப்படுத்துகிறாரு. சாமி, எங்கள் ஊரை கொல்லிவாய்ப்பு சாசு பிடிச்சிக்கிருச்சு, அதை நீங்கள் அவசியம் விரட்டித்தான் ஆகணும். சரிப்பா, விரட்டுவோம் சாமி. பாமர மக்களை, படிப்பிரிவு இல்லாத மக்களை அவர்கள் பாதையிலேயே சொன்னாங்க, என்ன நீ கவலைப்படாதப்பா, நான் கொல்லிவாய்ப்பு சாசை விராட்ட ஒரு மந்திரவாதி அனுப்புகிறேன். எந்த மந்திரவாதியை அனுப்பினார்கள்? காரைக்குடியில் இருக்கிற
சென்ட்ரல் எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், மத்திய மின்வேதியியல் ஆய்வகத்தை விஞ்ஞானிகள் அனுப்புனாங்க. இந்த கிராமத்து குடிசையெல்லாம் தீப்பிடிக்குது, என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க. அவங்களும் ஆய்வு செய்தாங்க, டிடெக்ட் பண்ணிட்டாங்க. என்ன, ஒயிட் பாஸ்பரஸை இரவு நேரத்தில் வைக்கிறாங்க. காலையில் சூரிய ஒளி பட்டவுடன் குடிசைகள் எரிகிறது, அத்தோடு வீட்டுப் பொருள்களும் எரிகிறது. இதை சொல்லிட்டு அவங்க விடைபெறப்ப நம்ம அடிகள் பெருமான் சொன்னாங்க, உங்கள் வேலை முடியலை, நாங்கள் தான் சொல்லிட்டோமே இந்த கெமிக்கலால் தான் இந்த தீ பிடிக்குதுன்னு. இல்லைப்பா, மேற்கூரை எரிஞ்ச கண்டுபிடிச்சிங்க, கூரைகளுக்கு கீழே இருக்கிற அடுப்புகளை நீங்கள் தான் எரிய வைக்க வேண்டும். வறுமை எதிர்த்த போரை நாம் தொடங்க வேண்டும். ஏழ்மை எதிர்த்த போரை குன்றக்குடி ஆதீனமும் காரைக்குடி சிக்கிரியும் இணைந்து செய்ய வேண்டும் என்றார்கள். 1977 தொடங்கிய அந்த பணி 1983 நாடாளுமன்றத்தில் திருமதி இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் குன்றக்குடி மாடல் என்று பிரகடனம் செய்தார்கள். இதை போன்று நிறைய சிந்திக்கலாம். அவர்களது திருவுருவப் படத்தை அவர்கள் 100 நேரத்தில் திறந்து வைப்பது மிகுந்த பெருமைக்குரியது. பாரதி ஞானத்தை தேடியவன். அவனுக்கு யார் ஞானத்தை கற்றுத்தந்தா? சேதுபதி நல்லா சொல்லுவார், குள்ளச்சாமி என்ற அழுக்கு முட்டை சாமி. அவரை பார்த்து பாரதி பயப்படுறான். பயப்படாத, எனக்கு வெளியே தான் அழுக்கு, உனக்கு உள்ளுக்குள்ள அழுக்கு. பாரதி ஞானம் பெற்றான். அப்படிப்பட்ட நிலையிலே தான் நிறைய நாம் சிந்திக்கலாம். பாரதியின் பாதையும் மகா சன்னிதானத்தின் இலக்கும் ஒரே தளத்தில் இருந்தது. பாரதி யுகசந்தி என்ற ஒரு தனி நூலை, அற்புதமான ஆவணத்தை மகா சன்னிதானம் எழுதியிருக்கிறாங்க. அது தவிர தொழிற்சாலைகளாக அவங்க என்ன பேர் வைப்பாங்கன்னா, பாரதி பொட்டாசியம் குளோரைட் தொழிற்சாலை, குன்றக்குடியில் இயங்கிய தொழிற்சாலைக்கு பேர். நேருஜி பாலித்தீன் தொழிற்சாலை, பெரியார் முந்திரி தொழில் கூட்டுறவு சங்கம், அண்ணா காரிய அமில மின்கல கூட்டுறவு சங்கம். இதில் பெரியார் முந்திரி சங்கம் தான் இன்னைக்கு இயங்கிக்கிட்டு இருக்கு. அதை உங்கள் சிந்தனைக்கு விட்டு விடுகிறேன். மகா சன்னிதானத்தை ஒட்டுமொத்தமாக நேரம் கருதி, மாணவ கண்மணிகளின் நலம் கருதி விரைவில் முடிக்க மாட்டாரா என்று ஏக்கத்தோடு காத்திருக்கிற என் மாணவ கண்மணிகளுக்காக நிறைவாய் சொல்லுகிறேன். மகா சன்னிதானம் மறைந்து விட்டான். 40 ஆண்டு கால ஞான வாழ்வு, சமூக வாழ்வு, சமயத்தையும் சமூகத்தையும் இணைத்து பயணித்த வாழ்வு. நம்முடைய பாராட்டுதலுக்குரிய பொன்னியின் சொன்னதைப் போல, எங்கு கலவர பூமியோ அங்கு நிற்கிற முதல் சமாதான சாமி குன்றக்குடி அடிகள் பெருமான் தான். நாமும் அப்படித்தான் தென் மாவட்ட ஜாதி கலவரங்களில், கோவை மாவட்டத்தில் குண்டுபிடிக்கப்பட்ட பகுதிகளில் பயணித்தோம். சுற்றிலும் ஒரு கட்டத்தில் இளைஞர்கள் கூடியிருந்தார்கள். எங்களால் உங்களுக்கு ஆபத்தும் பாங்கன்னு. இல்லைப்பா, எனக்கு நீங்கள் தான்ப்பா பாதுகாப்பு என்று சொன்னோம். அவர்கள் கண்களில் கண்ணீர் வந்தது. நமக்கு அரசு விருது வழங்க வந்தது, உளவியல் துறையின் ஆவணப்படி. அதை முற்றாக நாம் மறுதளித்து விட்டோம். நம்மை விட பணி செய்தவர்கள் இருப்பார்கள், அவர்களுக்கு இந்த விருதை வழங்குங்கள் என்று சொன்னோம். விருதுக்கான பணி அல்ல ஒரு துறவியின் பணி. மக்களுக்காக மக்களால் வாழுகிற பணிதான் ஒரு துறவு வாழ்க்கையின் பணி. அதனால்தான் காலம் முழுவதும் தன் வாழ்வில் 40 ஆண்டு கால சமய வாழ்வில், ஆன்மீக வாழ்வில், ஆன்மீக மரபுப்படி ஒரு முறை கூட பல்லக்கில் ஏறாத அந்த மடாதிபதி தன் வாழ்வின் நிறைவு காலத்தில், அவர் மறைந்த பிறகு, அவர் மறைந்த திருமேனியைத்தான் அந்த பல்லக்கு தாங்கி சென்றது. இதுதான் ஆன்மீகம் வேறு, மனிதம் வேறு என்பதற்கான அடையாளம். வேறு வேறல்ல என்பதற்கான அடையாளம். அதைத்தான் பாரதி சொன்னான். எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் ஓர் நிறை, எல்லோரும் ஓர் விளை, எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் என்று சொன்னானே, அந்த சமத்துவ சமூக அமைப்பு, அந்த இலக்கைத்தான் பாரதியிடம் உள்வாங்கிக் கொண்டு மகா சன்னிதானத்தின் பணிகள் அமைந்திருந்தன. அந்த இலக்கை அடையாளம் காட்டித்தான் பாரதியில் ஆழத் தோய்ந்து பாரதியின் சிந்தனைகளை இளைய தலைமுறைக்கு நூலாக, எழுத்தாக, சிந்தனையாக, சொற்பொழிவாக ஆற்றுகிற கிருங்கை சேதுபதி அவர்களை இனம் கண்டு, பாரதிக்காகவே வாழ்ந்திருக்கிற அவரை அடையாளம் கண்டு விருது வழங்கியிருக்கிற ஸ்டாலின் குணசேகரனுக்கும் மக்கள் சிந்தனை பேரவைக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை, நல்வாழ்த்துக்களை, அடிகள் பெருமானின் 100 ஆண்டு விழா கொண்டாடுகிற தருணத்தில்
பாரதி விழாவை அடிகளின் அணுக்கை தொண்டருக்கு பாரதி விருது கிடைத்திருப்பதுதான் தனிப்பெரும் சிறப்பு. அந்த வகையில் அவரை பாராட்டி ஸ்டாலின் குணசேகர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து அனைவருக்கும் நன்றி கூறி வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி.